இருள்னா கருப்பு, எம்டினஸ், ஒரு விதமான வெறுமை. இது மட்டும்தானா? இல்லை ஈவினிங்கில் சூரியன் போனதுக்கு அப்புறம் வருமே அதுவும் இல்லைன்னா லைட் இல்லாமல் அப்போ நம்ம கூட ஒன்று இருக்குமே அதுவா? கருப்பு, எம்டினஸ், நைட்டு, லைட் இல்லாத இடம். இல்லை 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 அது இல்லை, வேற என்னமோ, வேற வேற. there is something more, even a little bit more. Yes, this is it. இருள் ஒரு விதமான ப்ரெஷரு, என்னன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன், கண்ணுக்கே தெரியாத ஃபியர்ஸ், worldly desires. How do we say that? உலக இச்சைகள், துன்புறுத்துதல், just because you want to live for Christ. இருளுக்கு அவ்வளோ பவர் இருக்கலாம், பட் அதோட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அந்த இருள்னாலேயே டச் பண்ண முடியாத ஒரு வெளிச்சம், நமக்காக வந்த வெளிச்சம். இருளே முடக்கி போடுற ஒரு வெளிச்சம். இப்போ நம்ம ரீனாவை பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற ஒரு இருளை பற்றி சொல்ல போகிற ஒரு பொண்ணு. வெளியே போகிறதுக்கு பயம். இன்னைக்கு வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, நம்ம வெளியே போயிட்டு வரலாமா? ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு முடிவெடுக்க கூட பயம். அட, இந்த ஜாப் போஸ்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, ஷல் ஐ ட்ரை? ரொம்ப வருஷமாக ஆசையாக இருக்குது. ஐயோ வேணவே வேணாம், திடீர்னு இன்டர்வியூக்கு போய் ஃபெயில் ஆகி மான போச்சுன்னா இருக்கிற வேலையும் நம்மளுக்கு போயிடும். நம்மளுக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. உடம்புக்கு சின்னதுனா கூட நம்மளுக்கு ஏகப்பட்ட பயம் வருது. எனக்கு ஏன் ஒரு ஜோரம் அடிக்கிற மாதிரி இருக்கு? எனக்கு ஏன் தலைலாம் வலிக்குது? ஐயோ இங்கே என்ன கட்டியாக இருக்குது? எனக்கு ஏதாச்சும் ஆச்சா? ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. நெட்டில் என்ன தான் போட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ எனக்கு பிரெயின் கேன்சரா? போச்சு போச்சு, நான் இப்போ டாக்டரை போய் பார்க்கணும், அதுக்கு எனக்கு செலவு வேற ஆகுமே. ஐயோ வாலெட்ல காசு கூட இல்லை, இந்த லைஃப்பில் எனக்கு காசே கிடைக்காது போல. I am broke and I am dying. பயத்தோடு சேர்ந்த ஏகப்பட்ட கவலை. நம்மளுக்கு வீட்டு லோன் இருக்கு, காடி லோன் இருக்கு, இதெல்லாம் நான் எப்படி தான் கட்டி முடிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. இப்போ நிறைய பேர் வேலை விட்டுலாம் தூக்குறாங்க. நம்ம வேலை எல்லாமே ராபர்ட்லாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வேலைன்னு போச்சுன்னா எனக்கு எல்லாமே போயிருமே. என் வீடு, என் காடி எல்லாம் பேங்க் எடுத்துகிட்டு போயிருமே. நாளைக்கு இருப்பமானே தெரியாது, இதில் ஃப்யூச்சரை பற்றி கவலை. ஐயோ எங்கள் வீட்டில் வேற எப்போ பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். அப்படி எனக்கு என்ன தான் வயசாச்சு? எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்னரும் இல்லை, எனக்கு பிடிச்ச ஆளும் இல்லை. எதுக்கு நான் இப்போ கல்யாணம் பண்ணணும்? அப்பா அம்மா பற்றி கூட கவலை தான். எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப வயசாச்சுல, எவ்வளோ நாள் என் கூட இருப்பாங்கன்னே எனக்கு தெரியல. அவங்க இல்லைன்னா நான் எப்படி இங்கே தனியாக இருக்க போகிறேன்?
என்னை யார் தான் அதுக்கப்புறம் பார்த்துக்குவா? எனக்கு ஒன்றுன்னா யார் தான் எனக்காக சந்தோஷப்படுவா? என்னை சுற்றி இவ்வளோ இருக்கா. அங்கே பாருங்களேன், ஒரு ஊரே லைட்டு போட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடுது. ஆனால் என் லைஃப் மட்டும் ஏன்டா இவ்வளோ இருட்டாக இருக்குது? சரி, இவங்கள பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் யாருப்பா? ஓ, இவரா? ஈத்தனோட கேரக்டர் வந்து நம்ம எல்லாமே ரிலேட் பண்ணலாம். நம்ம ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறப்ப தான் இந்த உலகம் நம்மளை வாழ விடும். ஒரு சிம்பிளான டெமோ ஒன்று பார்க்கலாமா? டே நான் ப்ரே பண்ண போகிறேன், நீங்கள் பார்த்துக்குங்கடா. எங்கடா போகிற? வெயிட் பண்ணு, நம்ம லேப்பா பண்ண போகலாம். லேப்பாவா? டே, அவனே ஒரு பரிசுத்தமானவன். லேப்பானா சான்ஸே இல்லை. டே 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 வெட்டி விடாத. நான் சும்மா அத்தம்மான்னு தானே கூப்பிட்டேன். டே முடியவே முடியாது. நான் ப்ரே பண்ண போகிறேன், நீங்கள் ஏதாச்சும் பார்த்துக்குங்க. நான் சொல்லலை, எப்படி தண்ணியில் கலந்த பாலை பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த கிறிஸ்தவன் வந்து ஜெபத்தை பிரிக்கவே முடியாது. வாடா போகலாம், அவனுக்கு என்ஜாய் பண்ண தெரியாது. ரீனா, ஈத்தன், இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வேற ஒருத்தவங்களை பார்க்க போகிறோம். இந்த பர்சன் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க தான் சாரா. இங்கே பாருலா, ஏசு ஏசுன்னு சொல்லி மண்டை கழுவுற பிள்ளை வந்திருக்கு. அதான், அப்படி என்னதான் அந்த இயேசு கிட்ட இருக்குன்னே எனக்கு தெரியல. ஆமாம், அப்புறம் பாஸ்துங்க கூட இத்தனை வாட்டி இயேசு சொல்ல மாட்டாங்க தெரியுமா? ஆனால் இதை வாயை திறந்தாலே இயேசு ஏசு ஏசுன்னு சொல்லி சாவடிச்சிடும். இவங்களை யாரெல்லாம் இங்கே விட்டது? இப்போ உடனே இயேசுவோட புராணத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. இயேசு தான் நல்லவர், அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இப்போ இயேசு என் கூட தான் இல்லை, நான் நல்லா இல்லையா? இங்கே வா, நீ உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? நீ இயேசு பற்றி புராணம் பண்ணது போதும், இந்த இடத்த விட்டு கிளம்புறியா நீ? ஏசுப்பா, அமைதியாக இருக்க சொல்லி என்னை ஃபாஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்ப்பா. தொடர்ந்து உங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க. மூணு பேர், 30 விதமான பேட்டில்ஸ், ஒரு விதமான டார்க்னஸ். இது தொடருமா? முடிவு இருக்கா? இருக்கு, கண்டிப்பா முடிவு இருக்கு.
இன்றைக்கு இதை ஞாபகம் வைத்துக் கொள்வீர்களாக. ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உங்களில் உள்ள உங்களை பற்றி கொண்ட ஒளியானது மிகவும் பெரியது. அந்த ஒளி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் சந்திக்கும் இருளில் இருந்து ஒரு விடுதலை உங்கள் மேல் வரும். கண்டிப்பாக. கிறிஸ்து ஒரு பரிபூர்ணமான உலகுக்கு வரல. குழப்பம், பிரச்சனை இந்த மாதிரி நிறைஞ்ச எல்லா இடத்துலையும் தான் வந்திருக்கிறாரு. அதாவது நம்ம வாழ்க்கை மாதிரி அவர் வெளிச்சமாக வந்திருக்கிறார். இருளில் நம்மோடு இருக்கிறார். இருளிலும் கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். நன்றி. யாவரும் எழுந்து நிற்போமா? வாழ்த்துவோம் பாலகன் இயேசு பரன், வல்ல தேவனின் ஏகசுதன். வாஞ்சித்தாரே எம்மில் வாசம் செய்திடவே, வானொலியாய் ஜெனித்தார். வாஞ்சித்தாரே எம்மில் வாசம் செய்திடவே, வானொலியாய் ஜெனித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா,
wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. Of our hearts. Of our hearts. Of our hearts. உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துகள். Oh, 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 Merry Christmas.